நம்ம என்ன பார்த்தோம், பாட்னியோட தாவரவியலோட இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் டிஸ்கஷன் நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம தமிழ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொறுத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்னா, ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்துட்டு சுரக்குது? ஓகேவா? அண்டகம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரிலாக்ஸின் அப்படிங்கிறது யார் எந்த இடத்துல வந்து சுரக்குது? கார்பஸ் லூட்டியம். நெக்ஸ்ட், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், மெலனோசைட் தூண்டு ஹார்மோன் வந்து எங்கே வந்து சுரக்குது? பார்ஸ் இன்டர்மீடியா. ஓகேவா? நெக்ஸ்ட், கேட்டகோலமைன்ஸ் எங்கே வந்து சுரக்குது? அடர்னல் மிடுலா. ஓகேவா? அப்போது இது எது கரெக்டான ஆப்ஷன்? இரண்டாவது ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போது நிறம் உண்டாக்கும் தளப்பொருளை பயன்படுத்தி நீலம் மற்றும் வெள்ளை நிற செல் கூட்டங்கள் தோன்றுவதை பின்பற்றி அவைகள் மறுசேர்க்கை அடைந்துள்ளதா அல்லது மறுசேர்க்கை அடையவில்லையா என்று வேறுபடுத்த முடியும். ஓகேவா? என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு பிளாஸ்மிட் இருக்குது, சரியா? அதில் அது வந்துட்டு மறுசேர்க்கை அடைஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின் அப்படின்ற சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை வந்துட்டு அது வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சென்சிட்டிவ் இல்லை ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா மறுசேர்க்கை அடைஞ்சிருச்சு இல்லைன்றத இந்த கெமிக்கல்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட கலர், அதோட நிறத்தை வச்சுட்டு அது வந்து மறுசேர்க்கை அடைஞ்சிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதுதான் ஒரு பிளாஸ்மிட் அப்படின்னா, ஒரு பிளாஸ்மிட் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி ஆம்பிசிலினுக்கும் டெட்ராசைக்ளினுக்கும் ஒரு ஜீன் இருக்கோ அதே மாதிரி லாக் இசட் ஜீன் அப்படின்றது இந்த பிளாஸ்மிட்ல இருக்கும். சரியா? அந்த லாக் இசட் ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா பீட்டா, ஏன்னா ஒவ்வொரு ஜீனுமே வந்துட்டு ஒவ்வொரு ஏதோ ஒரு ப்ரோட்டீனை அது எதையோ வந்து சின்தசிஸ் பண்ணுது. அதே மாதிரி பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இந்த பிளாஸ்மிட் வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளார இருக்குது அப்படின்னா லாக் இசட்டோட இருக்குது அப்படின்னா நீல நிற செல்கள் அது வரும்போது என்ன கலர்? நீல நிற செல்களாக வளரும். ஓகேவா? ஓகே. இப்போது அதுவே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, லாக் இசட் பதிலாக நான் மறுசேர்க்கை பண்ணணுன்றதுக்காக இந்த லாக் இசட் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? இப்போ இதனால என்ன பண்ண முடியாது? இந்த பீட்டா கேலக்டிடோஸ் என்சைம் வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால அது என்ன கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ப்ளூ இல்லாமல் வெள்ளை கலர் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆல்ரெடி இருந்தது போயிட்டு நான் மறுசேர்க்கைக்கான ஒரு டிஎன்ஏ வச்சிருப்பல அதை வந்து ஆட் ஆயிருக்குன்றத அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ரெண்டு கூற்றுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீல நிறமாக அந்த கால செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மறுசேர்க்கை அடைந்த செல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஏன்னா நீல நிறம் எப்போ வரும்? இந்த லாக் இசட் ஜீன் அப்படியே இருந்தால் மட்டும்தான் அது இந்த என்சைமை சிந்தசிஸ் பண்ணிவிட்டு இந்த செல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ப்ளூ கலரில். ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? ரெண்டாவது கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீல நிறம் மற்ற செல்கள் அதுதான் வந்துட்டு என்ன சொன்னது? மறுசேர்க்கை அடைந்த செல்கள்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா இந்த இடத்துல இந்த லாக்ஸினை எடுத்துட்டு தான் நம்ம மறுசேர்க்கைக்கான ஒரு டிஎன்ஏவை இன்செர்ட் பண்ணுறோம். ஓகேவா? அது இன்செர்ட் பண்ணும்போது என்ன, அதனால இந்த என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்? அதனால ப்ளூ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, வெள்ளை கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அது வந்து மறுசேர்க்கைக்கான செல்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ ரெண்டாவது கூற்று கரெக்டு. இப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு, ரெண்டாவது கூற்று வந்து சரின்றது ஆப்ஷன். சரியா? கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இதில் ஒரு உறுதி கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே பொருத்தமாக இருக்கான்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது உறுதி கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டப்பிட்டம் செல்கள் பொதுவாக அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட உட்கருவை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே பாருங்கள், இது பிளான்ட்ல ஆண்ட்ரிஷியம் ஆணுறுப்பில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆந்தர்
அப்படின்றத ஒன்று பார்த்துருக்கோம். அது பேர் என்ன? மகரந்தம். ஓகேவா? அதோட நம்ம உள்ளார அதோட எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது அதில் டீக்கா லேயர் இருக்கும். அதில் உள்ளார 4 தொகுப்பு இருக்கும். அதில் உள்ளார இருக்க பகுதி தான் என்னது? டப்பிட்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? நிறைய சைட்டோபிளாசம் அப்புறம் நிறைய உட்கரு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது கொடுத்துருக்காங்க. அப்போ அது கரெக்ட். செகண்ட், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டப்பிட்டம்ல நிறைய உட்கருக்கள் இருக்கனால தான் அங்கே வளர போகிற மைக்ரோஸ்போர் தாய் செல்லுக்கு அது நல்லா வந்துட்டு ஊட்டச்சத்து நல்லா அதுக்கு வளர்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா கொடுத்து அது நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, உதவுது. ஓகேவா? அதனால இங்கே உறுதி கூற்று சொன்னதை இங்கே வந்து விளக்கியிருக்காங்க கரெக்டாக. அப்போது என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா, ஏ உறுதி கூற்றும் கரெக்டு, காரண கூற்றும் கரெக்டு. ஓகேவா? உறுதி கூற்றில் சொன்னதை காரண கூற்று கரெக்டாக விளக்கியிருக்கு. அப்போ ஆப்ஷன் 4. ஓகேவா? இது நம்ம எல்லா வகையான தாவரத்தோடையும் கொடுத்துருக்காங்க. டெரிடோஃபைட்ஸ், பிரயோஃபைட்ஸ், ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும். சரியா? இப்போ டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னா அது என்னது? சால்வினியா. பிரயோஃபைட்ஸ் அப்படின்னா பாலிட்ரைக்கம். ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா சால்வியா. ஜிம்னோஸ்போம்னா ஜிங்கோ. ஓகே? அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து இப்போ இது எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேதிய ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுத்தல் அதிலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் சுரப்பி அல்லாமல் மற்ற உறுப்புகள் வந்துட்டு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதயம். இதயம் அப்படின்னா ஆர்ட்ரியல் நாட்யூட்ரிக் காரணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிறுநீரகம். சிறுநீரகம் அப்படின்னா எரித்ரோபாய்டின். வயிற்றுக்குடல் பாதை செக்ரிட்டின். அட்ரினல் சுரப்பி ஆல்டோஸ்டீரான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 3. அடுத்து அமிலோ அமிலங்களை உற்பத்தி செய்யும் மரபு குறியீடு. ஓகேவா? அது 3 நியூக்ளியோடைட்களை கொண்டது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புரதம் இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து உருவாகுது? நிறையா அமிலங்கள் சேர்ந்து தான் ஒரு புரதம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ அந்த இப்போ வந்து இது வந்து அலனைன் அப்படிங்கிற ஒரு அமிலமாக இருந்துச்சுன்னா அதுக்கான குறியீடு, மரபு குறியீடு என்ன, அது எத்தனையா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது யார் அப்படின்னா ஜார்ஜ் காமோவ். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூழ்நிலை மண்டலத்தோட உற்பத்தி அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு கன்ஃபியூஷனே வேணாம். கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர். ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுல எது வந்து இரு சமச்சீர் மலர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல இரு சமச்சீர் மலர்னா ஒரு பூவை நேராக கட் பண்ணால் மட்டும் ஈக்குவலான ஒரு சமமான பாகம் வந்து கிடைக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்க பாருங்க, டேட்டுரா, மிளகா, இந்த 3 பூவுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 இதழ்கள் இருக்கும். அதுக்கு எத்தனை இதழ் இருக்கும்? 5 இதழ் இருக்கும். நீங்கள் எப்படி கட் பண்ணாலுமே என்ன சமமான பாகம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பட்டாணி பூ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி மட்டும்தான் 2 இதழ்கள் தான் இருக்கும். அதை நீங்கள் நடுவில் கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈக்குவல் சமமான பாகம் கிடைக்கும். ஓகேவா? அப்போது பட்டாணி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? தீயவை 4 அப்படிங்கிறது உயிர் பண்பு அழிவுக்கான காரணங்கள். அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? தீயவை 4ன்னு சொல்றாங்க. ஓகேவா? வெளி வாழிட பாதுகாப்பு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வெளியில எடுத்துட்டு போயோ இல்லை ஏதோ மூலமா வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு போய் அதை சரி செய்யறது அப்படிங்கிறது தான் வெளி வாழிட பாதுகாப்பு. அதுவே உள் வாழிட பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது இந்த இடத்துலயே சரி பண்றோம்ல, அது வந்து உள் வாழிட பாதுகாப்பு. ஓகேவா? உங்களுக்கு என்ன வெளி வாழிட பாதுகாப்புக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா உறைக்குளிர் பாதுகாப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? லாண்டனா கேமரா அப்படிங்கிறது என்னது? அயல் சிற்றினங்களின் ஊடுருவல், வெளியிலிருந்து வந்து இங்க வளருதுல அதை தான் சொல்றது. ஓகேவா? டோடோ அப்படிங்கிறது அது அழிஞ்சு போன ஒரு
ஒரு உயிரினம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். சரியா? அடுத்து இதுலயும் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எந்த கூற்று கரெக்ட் எது தப்புன்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சூரியன் இருக்கு, சூரியன்ல இருந்து உற்பத்தியாளர்கள் அதாவது தாவரங்கள் பிளான்ட்ஸ். ஓகேவா? பிளான்ட்ஸ்ல இருந்து பயனாளர்கள் யார் அப்படின்னா அதுதான் வந்து விலங்குகள், அனிமல்ஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்கு, சூரியன்ல இருந்து தாவரத்துக்கு வருது, தாவரத்துல இருந்து அனிமல்ஸ்க்கு வருது. ஓகே, விலங்குகளுக்கு வந்து இதுல இருந்துட்டு வேற ஒரு ரூட் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு டைரக்ஷன், ஒரே ஒரு பாதை வழியா தான் அது வருது. ஓகேவா? அப்போ இது ஒரு வழி பாதை மூலமா தான் வந்துட்டு சூரியன், தாவரம், விலங்கு எல்லாத்துக்குமே போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்டான கூற்று. ஓகேவா? ரெண்டாவது கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூழல் மண்டலமானது இரண்டாவது வெப்பவியல் விதியிலிருந்து விலக்கப்படுகிறது. ஓகேவா? இதுல சூரிய மண்டலம் என்ன எதுல வந்து விலக்கப்படுகிறது அப்படின்னா 1 மற்றும் 2வது வெப்பவியலிலிருந்து விலக்கப்படுகிறது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் 2 மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சரு, ஃபர்ஸ்ட் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று தவறு. ஓகேவா? அப்போ ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், ஒரு நொதியில புரத பகுதி வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, துணை நொதி அப்படின்னா ஏன்றது ஒரு நொதி அப்படின்னா பின்றது வந்து இதுக்கு உதவி செஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து துணை நொதின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ என்சைம் அப்படின்னா ஏங்கிற ஒரு இதுதான் வந்து ஏங்கிற ஒரு நொதி அப்படின்னா அதுலயே வந்துட்டு ஒரு புரத பகுதி வந்து இருந்தாகும் போது அது ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து அப்போ என்சைம் சொல்றாங்க. ஓகேவா? ப்ராஸ்தட்டிக் குரூப்னா இந்த ஏங்க நொதியிலேயே வந்துட்டு ஒரு கெமிக்கல் குரூப், மெத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து ஆட் ஆகிறதா வந்து இது வந்து கெமிக்கல். அப்போ வந்து இது வந்து புரத பகுதி கிடையாது. ஓகேவா? நொதி துணை காரணிகள் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம் வந்து ஒரு நொதி கூட வந்து பைண்ட் ஆகிட்டு ஆக்டிவேட் ஆகிறது தான் வந்துட்டு நொதி துணை காரணிகள்னு சொல்றாங்க. அப்ப இதுல எதுல புரத பகுதி, அப்போ என்சைம் அப்படிங்கறதா புரத பகுதி. அப்ப ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரட்டையர்கள் இருக்காங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இரட்டையர்கள் இருக்காங்க, அதுல ஒண்ணு ஆணு இன்னொன்னு பெண் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எந்த வகையான இரட்டையர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 கருமுட்டையில இருந்து 2 இரட்டையர்கள் வந்திருக்காங்க, அதனாலதான் வேற வேற செக்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க கருவுறுதல் எப்படி நடந்துச்சு, உடல்வெளி கருவுறுதல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா? அதுல எப்படி வந்து அவங்க கருவுட்டுறாங்கன்ற கேட்கல. ஓகேவா? அப்புறம் அவங்களோட மரபணு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதுவுமே இங்க தேவையில்லை. ஓகேவா? லாஸ்ட் ஆப்ஷன் ஒற்றை கருமுட்டை இரட்டையர்கள் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆணா இருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டுமே வந்து பெண்ணா இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா அவங்க இரட்டை கருமுட்டை இரட்டையர்களா தான் இருப்பாங்க. சரியா? அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே. முதிர்ச்சிக்கு பிறகு முதல் நிலை நிணநீரி உறுப்புகளில் எதிர்பொருள் தூண்டிகளுடன் இடையுறவு ஏற்படுத்த எந்த இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகள் இடம்பெயர்கிறது? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதிர்ச்சி அடைந்த பிறகு பி செல்லும் டி செல்லும். ஓகேவா? டி செல்லும் முதிர்ச்சி அடைந்த பிறகு. ஓகேவா? இது வந்து எங்க முதிர்ச்சி அடையும், பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ல. இது வந்து மாத்தி பி செல் வந்து போன் மேராலையும் போன் எலும்பு மஞ்சையிலையும், டி செல் வந்து தைமஸ் அங்கேயும் தைமஸ்லயும் போயிட்டு எங்க முதிர்ச்சி அடையுது. ஓகேவா? அது முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த எதிர்பொருள் நம்ம ஆன்டிஜன் இருக்கும்ல, ஆன்டிஜன் கூட போய் ஃபைட் பண்ணோம்ல, அதுக்கு அது எங்க போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் போகுது, அது வந்து செகண்டரி இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்ணீரல், நிணநீர் முடிச்சு,
பெயர் திட்டுகள். அப்ப என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் தான் வரும். சரியா? அடுத்து தவளையின் சிறுநீரக போர்ட்டல் மண்டலம் ஒரு சிறப்பான சிறை இணைப்பால் ஆனது. ஓகேவா? தவளையில சிறுநீரக போர்ட்டல் மண்டலம் வந்து எதுக்குமான ஒரு கனெக்ஷனா இருக்குன்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? தவளையில ஈரலுக்கும் இன்னொன்று சிறுநீரகம் ரெண்டு வந்து போர்ட்டல் சிஸ்டம் இருக்கும். அதில் வந்துட்டு சிறுநீரக போர்ட்டல் சிஸ்டம் எதுக்கும் கனெக்ஷன் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிறுநீரக போர்ட்டல் சிஸ்டம் வந்துட்டு சிறுநீரகம் அப்புறம் உடலின் கீழ்ப்பகுதி ரெண்டுக்குமான கனெக்ஷனை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சிறுநீரக போர்ட்டல் மண்டலம்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இப்போ மரபணு அதை நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நகலாக்கத்திற்கு எந்தெந்த நொதிகள்லாம் அவசியம், எதெல்லாம் தேவையில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதெல்லாம் தேவையில்லைன்றத கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு மரபணு நகலாக்கம் பண்றோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் தடைக்கட்டு நொதிகள். ஓகேவா? இப்போ வந்து பிளாஸ்மிட் இருக்குன்னா அதை கட் பண்றதுக்கு, அது குட்டி குட்டியா கட் பண்றதுக்கு தடைக்கட்டு நொதிகள் தேவை. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஎன்ஏ லைகேஸ் என்ன பண்றேன், என்னோட கட் பண்ணதை நான் ஒன்று ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் வந்து டிஎன்ஏ லைகேஸ். ஓகேவா? அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும், என்னோட ஸ்டாண்ட் இதுதான், என்னோட ஸ்டாண்ட் தான், அது வந்து இன்னும் ஆட் பண்ணி நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணி அது வந்து ஸ்டாண்டு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்போ இது மூணும் நம்ம ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? எது ரொம்ப முக்கியம் இல்லை, இந்த டிஎன்ஏ மியூட்டேஸும் டிஎன்ஏ ரீகாம்பினேஸும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சிஎன்டி ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? அடுத்து இப்போ மரபுக்கால் வழித்தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் இப்போ ஒரு டிசீஸ் வந்த ஒரு பேரண்ட் இருக்காங்க. ஓகேவா? ஒரு நோயுற்ற ஒரு பேரண்ட் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை வந்துட்டு கேரியராக ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது F3 ஜென்ரேஷனில் அவங்களோட குழந்தைங்கள யாருக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த சான்ஸ் யாருக்கு இருக்கும், எத்தனை பேர்த்துக்கு இருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு தான் இருக்கும், 1/4 தான் இருக்கும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? கீழே கொடுத்துருக்காங்கல்ல, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது ஜிம்னோஸ்போமை குறிக்குது, ஜிம்னோஸ்போம் எப்படிப்பட்டதுன்றத கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜிம்னோஸ்போம்னால என்ன, அதுல விதைகள் வந்து மூடப்படாம இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1. சரியா? அடுத்து முதல் மாதவிடாய் அப்படி அதை வந்து எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெனார்ச். அதுவே வந்து மாதவிடாய் வந்து நிறுத்திருச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, அதை வந்து மெனோபாஸ்னு சொல்லுவாங்க. இங்க முதல் மாதவிடாய்னு கேட்டிருக்காங்க, அப்ப மெனார்ச். ஓகேவா? இதுல பிரையோஃபைட்ஸ்ல செம்மாக்கள் இருக்கு, அது எதுக்காக இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பிரையோஃபைட் பிளான்ட் அப்படின்னா அந்த ஜெம்மாங்கிறது அதுக்கு நடுவுல வந்துட்டு புதுசா வந்து வளர்றது. ஓகேவா? அது வளரும் போது என்னது, ஒரு புதுசான ஒரு தாவரமா வளருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அதுக்கு என்ன தேவையில்ல, ஒரு ஆண் பெண் கேமெட் வந்து அதுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ பாலில்லா இனப்பெருக்கத்திற்கு உதவுறது தான் என்னது, இந்த ஜெம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் அதே தான், பிளான்ட்டை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவரத்தில் ஓகேவா ஒரு மெகாஸ்போர் தாய் செல்லிலிருந்து முதிர்ச்சி அடைந்த பெண் கேமெட். ஓகேவா? இங்கே மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து ஒரு ஃபீமேல் கேமெட், பெண் கேமெட்கள் வளர்றதுக்கு எத்தனை அது குன்றல் பகுப்பும் மறைமுக பகுப்பும் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துட்டு மெகாஸ்போர் மதர் தாய் செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மியாசிஸ் 1 குன்றல் பகுப்பு 1. ஓகேவா? அதுக்கு போயிட்டு தான்
4 மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணால் 4ல் 3 அழிஞ்சிரும், 1 மட்டும் நல்லா க்ரோ ஆகும். சரியா? இப்போது அது ஒரு எக் அப்பேரட்டஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெகாஸ்போர் என்ன பண்ணும், 1 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும். ஓகேவா? இது எப்படி வந்து இந்த மாதிரி டிவைட் ஆகுதுன்னா இப்போ மறைமுக பகுப்புனால. ஓகேவா? 1 2ஆக மாறதுக்கு மறைமுக பகுப்பு 1. ஓகேவா? இது 2 4ஆக மாறதுக்கு மறைமுக பகுப்பு 2. இங்க 2 4 8ஆக மாறதுக்கு மறைமுக பகுப்பு 3. அப்ப 1 குன்றல் பகுப்பு, ஒரே ஒரு குன்றல் பகுப்பு, 3 மறைமுக பகுப்பு இருந்தா மட்டும்தான் ஒரு மெகாஸ்போர் தாய் செல்ல இருந்து ஒரு பெண் கேமெட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ ஆப்ஷன் 2. சரியா? அடுத்து இங்க பாருங்க, நெக்ஸ்ட் முத்தோலிகளில் காணப்படும் நீர் சுற்று மண்டலத்தின் பணி. ஓகேவா? முத்தோலிகள் அப்படின்னா எக்கினோடர்மேட்டா. ஓகேவா? அதுல நீர் சுற்று மண்டலத்தோட பணி என்னன்னு கேட்டேன். எக்கினோடர்மேட்டா அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ். ஓகேவா? இந்த ஸ்டார் ஃபிஷ் என்ன பண்ணும், அடியில் வந்துட்டு அதுக்கான வாய் ரீஜன் எல்லாமே இருக்கும், அதை வச்சு அதில் தான் வந்துட்டு நீர் சுற்று மண்டலம் இருக்கும். அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சுவாசம் என்னன்னா அது வந்து அடிப்பகுதியில் அதுக்கு வாய் இருக்கனால என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்துட்டு தண்ணியில் இருக்க ஆக்சிஜன் எடுத்துட்டு அது சுவாசம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது மூலிமா அது ஒரு இடத்துல இருந்து கிரிப் மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இடம்பெயர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? கழிவு நீக்கம்னு சொல்லியிருக்கு. கழிவு நீக்கம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்கிரீஷன், அதுக்கு வந்து கழிவு நீக்கம் வந்து வெளியில தான் இருக்கு. ஓகேவா? அது வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு தலை ரீஜன் தான், அதனால அது கீழே இந்த நீர் சுற்று மண்டலம் வராது. ஓகேவா? இரையை பிடித்தலும் மற்றும். ஓகேவா? அது கீழே ஊர்ந்து போறதுனால என்ன இருக்கு அப்படின்னா அங்க வழியில் ஏதாச்சும் இரை இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சு அது உடம்புக்கு அதுக்கு எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் கரெக்ட். ஓகேவா? செரித்தல், இங்கே செரிமானம் கழிவு எதுவுமே வராது, ஏன்னா செரிமானத்துக்கான பகுதி அதுக்கு தலையில் இருக்கு, அது வராது. அப்புறம் அதனால ஆன்சர் என்ன, ஏ அண்ட் சி. ஓகேவா? அடுத்து தாவர வளர்ச்சி மற்றும் படிம வளர்ச்சி. ஓகேவா? பிளான்ட் growth and regulation. ஓகேவா? அப்போ அதுக்கு இதுல கொடுத்துருக்கிறதுல எது எது வரும் வராதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கருவுரா கனிகளை ஆக்சின் மூலம் தூண்ட முடியும். கரெக்ட். பார்த்தினோகார்மிக் ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் ஆக்சினை யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு டொமேட்டோ கொடுத்துருப்பாங்க, அப்படி வந்துட்டு நம்ம கனியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அது நல்லா வளர்றதுக்கும் அந்த ஹார்மோன் ரெகுலேஷன் தேவை. ஓகேவா? இது தேவையான அளவு வளர்ந்துச்சு, குறிப்பிட்ட அளவு வளர்ந்துச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது பூ கொடுக்கணும் இல்லை காய் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், அதோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வளர்ச்சியை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணும், அது பூடுறதுக்கு தேவையான ரெகுலேஷன் அது நடந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? வேறுபாடு அடைதல் என்பது மறு வேறுபாடு அடைதலின் முன் தேவையானது. ஓகேவா? இப்போ என்னாச்சு, இது தேவையானால வளர்ந்து நின்றுச்சு இப்போ. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, பூ விடுது, ஃப்ளவர் வருது. ஓகேவா? இப்போ ஃப்ளவர் முடிச்சுட்டு மறுபடியும் அது வளரணும்னா என்ன ஆகுது, மறுபடியும் மறு வேறுபாடு அடையணும், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதனால வளர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3யும் கரெக்ட். ஓகேவா? இப்போ அப்சிசிக் அமிலம் என்ன பண்ணுன்னா தாவர வளர்ச்சியை தூண்டுதுன்னு சொல்றாங்க. இது தப்பு. ஏன்னா அந்த இலை உழுதி இந்த செடியிலேருந்து அந்த இலை உழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதே இந்த அப்சிசிக் ஆசிட் தான். அப்போ வந்து எப்படி அது வந்து தாவர வளர்ச்சியை தூண்டும், இப்போ இது தப்பு. ஓகேவா? நுனி ஓங்குதல் என்பது பக்கவாட்டு மொட்டுக்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது. அப்படின்னா நுனி ஓங்குதல்னா இப்போ இந்த பிளான்ட் வளருதுன்னா இந்த நுனியில மட்டும் நல்லா வளர்ந்துச்சுன்னா சைடில் எதுவும் வளராமல் இருக்கிறது தான் நுனி ஓங்குதல். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பக்கவாட்டு சைடில் இருக்க மொட்டுக்களும் சேர்ந்து வளர தூண்டுகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவும் தப்பு. அப்போ ஏபிசி தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த வகை நோய்த்தடை காப்பு பிறப்பிலிருந்து இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன சிறப்புத்தன்மை ஸ்பெஷலைசேஷன் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
செல் வழி அப்படின்னா செல் மீடியேட்டட். அது எல்லாமே வந்து இந்த குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஏதாச்சும் ஒரு ஆன்டிஜென் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையில காப்பாத்துறது செல் மீடியேட்டட். ஓகேவா? திரவ வழி அப்படின்னா என்னது? ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவுமே வந்துட்டு அந்த குழந்தை நல்லா வந்து ஏதாச்சும் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா? இது வந்துட்டு நார்மலாக இருக்கிறது கிடையாது. பெறப்பட்ட நோய் தடை காப்பு இது மூணுமே வந்துட்டு எப்போ அந்த குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆன்டிஜெனை வந்து மீட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து இது மூணுமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இயல்பு நோய் தடை காப்பு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே இருக்கு. ஆனால் வந்து அதுக்கு சிறப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இம்யூனிட்டி இந்த வைரஸ் ஓகே கொரோனா வைரஸா இந்த மாதிரி அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணோம், பாக்டீரியாவா இந்த மாதிரி ஃபைட் பண்ணோன்னு இந்த செல் வழி திரவ வழி பெறப்பட்ட நோய் தடை காப்பு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இயல்பு நோய் தடை காப்பு தான் எது வந்தாலும் ஃபைட் பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து இதுக்கு இதுதான் அப்படின்ற ஸ்பெஷலைசேஷன் சிறப்பு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இன்சுலின் ஏன் வந்து வாய் வழியாக கொடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஏன் வாய் வழியாக கொடுக்கலன்னா இப்போ நம்ம சாப்பாடு எப்படி சாப்பிடும் போது வயிற்றுல போகும்போது செரிமானம் அடைஞ்சிருதோ அதே மாதிரி என்ன ஆகிரும்? வாய் வழியாக கொடுத்துட்டா குடல் பகுதியில் போய் அது ஜீரணம் ஆகிரும். அதனால தான் கொடுக்கல. அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. அது வந்து இன்சுலினில் வாய் வழியாக கொடுத்தா அது வேறு மாதிரி மாறாது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இதனுடைய உயிர் கிடைப்பிளவு திறனை அதிகரிக்கும். அந்த எதுவுமே பண்ணாது. சுகரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும்தான் இன்சுலினோட வேலை. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து வெர்ட்ஹவுஸ் பிளர் மடக்கை வளர்ச்சியை குறிக்கிறது எது அப்படின்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் தான். அடுத்து mRNA கட்டுப்படுத்தும் வேலையை RNA செய்கிறது. ஓகே? ஒரு பூச்சி வந்து ஒரு செடியை தாக்குச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா RNA. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த செடியோட உடம்புல டபுள் ஸ்டாண்டர்ட் RNA கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNAனா அந்த பூச்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும்ல ஒரு mRNA. அந்த பூச்சி வந்து ஒரு mRNA ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது கூட என்ன பண்ணிடும்? இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA போய் பைண்ட் ஆகிட்டு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அங்கே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவும் இருக்காது, tRNA இருக்காது, காம்ப்ளிமெண்ட்ரி RNA எதுவுமே இருக்காது. ஓகேவா? எதிர் இணை டபுள் ஸ்டாண்டர்ட் RNA தான் இருக்கும். அடுத்து மேட்ச் கேட்டிருக்காங்க பொறுத்துக்க. அடினோசைன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நியூக்ளியோசைடு, அதில் பாஸ்பேட் குரூப் இல்லாதது. அடினிலிக் அமிலம் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோடைடு. அடினைன்ன்றது நைட்ரோஜினஸ் பேஸ், அதாவது நைட்ரஜன் காரம். அலனைன்கிறது அமினோ ஆசிட், அமினோ அமிலம். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் 2 சரியா? அடுத்து தவளை நீரில் இருக்கும்போது அது எப்படி சுவாசிக்கும்னா தோல் மற்றும் வாய்க்குழின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலத்தில் இருக்கும்போது தோல், வாய்வழி, வாய்க்குழி, அப்புறம் நுரையீரல்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்ல, தவளை தண்ணியில் இருக்கும்போது அதுக்கு தோல் மூலியமா மட்டும்தான் சுவாசம் பண்ண முடியும். ஓகேவா? வாய்க்குழி அதுக்கு தேவையில்லை. அப்போ இது தண்ணீருக்கு இது தப்பு. சரியா? அதுவே நிலத்துல இருக்கும்போது அதுக்கு தோல் தேவை, வாய்க்குழி தேவை, நுரையீரல் தேவை. அப்போ இது கரெக்டு. ஓகேவா? அப்போ என்னது? இந்த கூற்று நீரை பொறுத்தவரை தவறு. தண்ணீர்ல இருக்கும்போது தோல் மட்டும்தான் கொடுத்துருக்கணும், அவங்க வாய்க்குழியை சேர்த்து கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆனா நிலத்துல இருக்கிற வரைக்கும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2. அடுத்து வட்ட வாயான வகுப்பின் அனைத்து உயிரினங்களும் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த மாதிரி வாழும்னு கேட்டிருக்காங்க. வட்ட வாயனா சைக்ளோஸ்ட்ரோமா. ஓகே? அந்த கிளாஸ். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே எப்படி வாழும்? அக ஒட்டுண்ணினா எண்டோபேரசைட். ஓகேவா? அது தண்ணி எல்லாமே தண்ணியில் வளர்றது தான். ஓகேவா? இப்போ தண்ணியில் அதனால இது வந்து ஒரு உயிரினம், இது வந்து ஒரு உயிரினம், இதனால இதுக்குள்ளார இருந்து ஒரு அக ஒட்டுண்ணியாக வாழ முடியாது. ஓகேவா? பரஸ்பர வாழ்க்கை அப்படின்னா இது ஒரு மீன் அப்படின்னா இது வந்து இதுக்கு வந்து சில பொருள் கொடுத்து இது வந்து இதுக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்து வாழ்றது இல்லை. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு.
புற ஒட்டுண்ணினா என்னன்னா, இந்த இதுல குட்டி மீன் வகையானது தானே, இது அந்த பெரிய மீன் கிட்ட வெளியில இருந்து ஒட்டி வாழும். ஓகேவா? ஏன்னா பெரிய வேற ஏதாச்சும் மீன் வந்து தாக்கும் போது இந்த பெரிய மீன் இருந்தா அது வந்து அதை சமாளிச்சிடும் அப்படின்றதுக்காக புற ஒட்டுண்ணியா இருக்கும். ஆனா இது தனியா சுதந்திரமா இதனால வாழ முடியாது. அப்போ ஆப்ஷன் 3 சரியா, புற ஒட்டுண்ணி. அடுத்து இதுல தவறா கொடுத்துருக்கிறத எடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆன்டிபாடியை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஆன்டிபாடி. அதுல இது ரெண்டும் ஹெவி செயின், குட்டியா இருக்கிற ரெண்டும் லைட் செயின். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது யாரு? டைசல்ஃபைட் பாண்ட். ஓகேவா? அப்புறம் இதுல வேரியபிள் ரீஜன், கான்ஸ்டன்ட் ரீஜன், இது வேரியபிள் ரீஜன், கான்ஸ்டன்ட் ரீஜன் ரெண்டு இருக்கு. ஓகேவா? எதுக்காக அது ரெண்டு மாத்தி சொல்லிட்டேன். இது கான்ஸ்டன்ட் ரீஜன், இது வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த வேரியபிள் ரீஜன் என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றுக்கும் மாறி மாறி இருக்கும். எதுக்காகனா இப்போ வந்து ஒரு ஆன்டிஜன் வருது அப்படின்னா அது வேரியபிள் ரீஜன்ல தான் பைண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஃபைட் பண்ணும். சரியா? உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கனமான மற்றும் இலகுவான சங்கிலிகள் ரெண்டும் டைசல்ஃபேட் இணைப்பால் இணைந்தது. ஓகேவா? லைட்டும் ஹெவி செயின் ரெண்டுமே வந்து எங்கன்னா இருக்கு, டைசல்ஃபேட் பாண்ட்னால தான் ரெண்டும் ஜாயின் ஆகி இருக்கு. ஓகே. அடுத்து எதிர்பொருள் ஆன்டிஜன் தூண்டிகளின் இணைவிடாமது எதிர்பொருட்களின் சி முனை பகுதியில் அமைந்துள்ளது. ஒரு ஆன்டிஜன் வரும்போது அது எங்க சில வந்து பைண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எங்க பைண்ட் ஆகுது? வில தான் பைண்ட் ஆகுது. அப்போ இதுதான் தவறான ஆன்சர். ஓகேவா? அப்புறம் கனமான மற்றும் இலகுவான சங்கிலிகள் காணப்படும் நிலையான பகுதி. ஓகேவா? இதுல ரெண்டுத்துலயும் கான்ஸ்டன்ட் ரீஜனும் எங்க பைண்ட் ஆயிருக்கு? சி ரீஜன்ல. அப்போ இதுவும் கரெக்ட். அப்புறம் ஒவ்வொரு ரெண்டு பாருங்க, ஒரு ஆன்டிபாடியில 2 ஹெவி செயின் 2 லைட் செயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 4th கரெக்ட், 2வது தான் தப்பு. அடுத்து உறுதி கூற்று, காரண கூற்று. இதுல பாருங்க, கோல்கை உடல் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோபிளாஸ் வலையால் உண்டாக்கப்பட்ட ஓகேவா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை வந்து ஓகேவா அவற்றை செல்லினுள் உள் இலக்குக்குள் மற்றும் செல்லுக்கு வெளியே கொண்டு சேர்ப்பது ஆகும். செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியிலையும் கொண்டு போய். ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எண்டோபிளாஸ் வலையால் உண்டாக்கப்பட்ட வெசிக்கல் மாதிரி இருக்க பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சிஸ் பக்கத்துல கோல்கே அப்பரேட்டஸோட 6 பக்கத்தோட இணைஞ்சிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதோட அதாவது நல்லா வந்து வேற மாதிரி மாத்திட்டு டிரான்ஸ் பக்கம் வழியா வெளியில வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது நியூக்ளியஸ், இதோட ஒட்டி இருக்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கோல்கே பாடி இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க நியூக்ளியஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து எம்ஆர்என்ஏ வரும். அந்த எம்ஆர்என்ஏவை புரோட்டீன் வெசிக்கல்ஸா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மாத்திரும். ஓகேவா? இந்த புரோட்டீன் வெசிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட சிஸ் பக்கத்துல வந்து பைண்ட் ஆகிரும். பைண்ட் ஆகிட்டு அது நல்லா ஒரு புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரா என்ன வருது, அதோட டிரான்ஸ் பக்கத்து வழியா வெளியில வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உறுதி கூற்றும் கரெக்டு, காரண கூற்றும் கரெக்டு. ஓகேவா? இது சொல்லியிருக்கிறத அடுத்ததுல எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. அப்போ 4. இதுல குன்றல் பகுப்பானது கேமட்டோஜெனிசிஸ் மனிதரின் ஆண் இன செல் உருவாக்கத்திற்கு முன்பே பெண் இன செல் உருவாக்கத்தில் நடைபெறுகிறது. ஓகேவா? கேமட்டோஜெனிசிஸ் பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு சீக்கிரமா நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பாய்ஸுக்கு அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? பியூபர்ட்டி அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கேர்ள்ஸ்க்கு அவங்க எம்ப்ரியோ ஸ்டேஜில் அதாவது கருவில் இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான எக்கு வந்துட்டு நல்லா டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது ஓவுலேஷன், அவங்க பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் என்ன சொன்னா முதல் மியாட்டிக் செல் பிரிதலும் மற்றும் இரண்டாவது மியாட்டிக் செல் பிரிதலும் இடைப்பட்ட நேரமானது பெண்களை விட ஆண்களுக்கு குறுகியதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, மியாசிஸ் வந்துட்டு
கேர்ள்ஸ்க்கு அப்படின்னா ஓவரியில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது எண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டியூரேஷன் எடுக்கும். ஓகேவா? அதுவே இது செகண்ட் மியாசிஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான். ஆனால் அதுவே வந்து மேல் கேங்க ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் போதே அது முடிஞ்சிருது. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேவா? அடுத்தது முதல் துருவ உடல்னா போலார் பாடிஸ். ஓகேவா? அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முட்டை செல்கள் உருவாக்கத்துக்கு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து வேஸ்ட்டு, அதாவது டீஜெனரேட் தான் ஆகுமே தவிர எதுக்கும் ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? அடுத்து லூட்டிலைசிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எண்டோமெட்ரியம் சிதைவதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும்? ஓவுலேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர எண்டோமெட்ரியத்தை எதுவும் பண்ணாது. அப்போ இது ரெண்டு தப்பு. இப்போ கரெக்டான ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஓகேவா? அப்போது 4 தான் கரெக்டு. அடுத்து மேட்ச் கேட்டிருக்காங்க. ஸ்கூட்டெல்லம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மோனோகாட்டிலிடனா காட்டிலிடன் அப்படின்னா ஒரு வித்தலை தாவர விதையின் வித்தலை. அப்போ 2. சரியா? அடுத்து அல்புமின் அற்ற விதை அப்படிங்கிறது உள்ளார பிரைமரி எண்டோஸ்பெர்ம் இல்லாதது, நிலக்கடலை. ஓகேவா? அப்புறம் எபிபிளாஸ்ட் அப்படிங்கிறது எஞ்சிய வளர்ச்சியுடைய வித்தலை. பெரிஸ்பெர்ம்ங்கிறது நீண்டு நிலைத்த நியூசெல்லஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன 2, செகண்ட் ஒன்க்கு 3. அப்போ 4வது ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்போ இந்த ஸ்பிண்டில் இலையோட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து புதுசாக டிஎன்ஏ உருவாக்குமா? கிடையாது. அதனால டிஎன்ஏ உருவாக்கலாம் முடியாது. அப்புறம் ஒருவேளை டிஎன்ஏ ஏதாச்சும் சேதம் ஆயிடுச்சுன்னா அதை பழுது பார்க்குமா? சரி பண்ணாது. அதுவும் அதனால முடியாது. செல் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துமா? செல் வந்து எப்படி வளர்ந்தா அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. குரோமோசோமை பிரிக்குமா? ஆமாம். எப்படி அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன ஆகும்? நம்ம மெட்டாஃபேஸ் அனஃபேஸ் அப்போ என்ன இருக்கும்? குரோமோசோம் போல்ஸை நோக்கி ஆப்போசிட் போல்ஸை நோக்கி போகும். நம்ம பார்த்துருக்குமா? அந்த மாதிரி பிரிக்குது இல்லை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஓகே. ருபிஸ்கோ. ஓகே, இதில் வந்து ருபிஸ்கோட வேலை என்ன? ருபிஸ்கோனா என்ன அப்படின்னா அது என்ன பண்ணும்? கார்பாக்சிலேஷனை மட்டும்தான் வந்து சரி பண்ணும். அப்போது கார்பாக்சிலேஷன் பண்ணுறது தான் ருபிஸ்கோவோட வேலை. ஓகேவா? அடுத்து இப்போ கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜெல் மின்முனை கவர்ச்சி முறையில் பிரித்து எடுக்கப்படும் சுத்திகரிக்கப்படும் டிஎன்ஏ துண்டுகள் மறுசேர்க்கை டிஎன்ஏ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆர்கானிசம்லேருந்து டிஎன்ஏவை எடுத்து அந்த டிஎன்ஏவை செல்லில் லோட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த செப்பரேட் பண்ண டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம்? மறுசேர்க்கை ரீகாமினன்ட் டிஎன்ஏ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போது அது கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சிறிய டிஎன்ஏ குட்டி குட்டியாக இருக்க டிஎன்ஏ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவோம்? ஒரு பெருசு குட்டி இந்த மாதிரி வந்து சைஸ்லாம் இருக்காது. ஓகேவா? என்ன ஆகும்னா நீ வந்து கரண்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? குட்டியாக இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும். ஏன்னா அதுக்கு லைட் வெயிட் இருக்கனால ஆனோட் நேர்மறை நோக்கி வந்துடும். சரியா? கேத்தோட் சைடு வரும். ஆனோட்னா பாசிட்டிவ். அதுவே வந்து பெருசாக இருக்குல்ல, அதனால சீக்கிரமாக கீழே வர முடியாது. ஓகேவா? அதனால குழிக்கு பக்கத்தாலேயே வந்து நின்றோம். ஓகேவா? அதாவது இது ஃபுல்லாக மூவ் ஆகுனா ரொம்ப நேரம் ஆகும். அதான் சொல்கிறாங்க சின்னது வந்து சீக்கிரமாக மூவ் ஆகி கீழே வந்து நேர்மின் முனைக்கு வந்துடும். ஆனால் பெருசு என்ன ஆகாது, அதனால சீக்கிரமாக வர முடியாது, குழிக்கு முன்னாடியே இருக்கும். ஓகேவா? எதிர்மின் முனைக்கு முன்னாடியே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? 2 கூற்றுக்களும் சரியானவை. அடுத்து படியெடுத்து நிகழ்வு இருக்குல்ல, அதை வந்து எது வந்து ஸ்டாப் பண்ணுது, முடித்து வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ டிஎன்ஏ இருக்குது, அந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் நடக்குது அப்படின்னா அது வந்து சிக்மா ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆனோடனே என்ன ஆயிரும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? அது எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ என்ன ஆகும்? ரோ ஃபேக்டர் பைண்ட் ஆனோடனே என்ன ஆகிரும்? இந்த எம்ஆர்என்ஏவை இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து தனியாக பிரிச்சிடும். அப்போ என்னது? டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடும். அப்போது ரோ ஃபேக்டர் எப்போ பைண்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து என்ன ஆகுது?
படியெடுத்தல் முடியுது. அடுத்து அடர்னல் மிடுல்லா ஹார்மோனோட வேலை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது விழிப்பானவையில் சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓகேவா, கண்ணு நம்ம சுருக்கி மூடுறோம்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து அது பண்ணாது. ஓகேவா, இது ரத்த சர்க்கரையை உயர்த்தும். கரெக்டு. அடுத்து ரோம உச்சரிதலை அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு உடம்பு சிலுத்து போய்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஃபைட் ஹார்மோன் நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ பயம் எடுக்கும் போது என்ன, நமக்கு உடம்புலாம் சிலுத்து போயிடுது இல்லை, அதுக்கு காரணம். கரெக்டு. அடுத்து இதய சுருக்கத்திற்கான ஹார்ட் வந்து அப்போ படப்படன்னு அடிக்குது இல்லை, அப்போ அதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அப்போது பிசிடி இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஹிஸ்டோன் புரோட்டீன். ஹிஸ்டோன்னா என்ன, அது நம்மளோட டிஎன்ஏவை குரோமோசோமா மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹிஸ்டோன். அதில் என்னென்ன அமினோ ஆசிட் இருக்குன்னா லைசின் அப்புறம் அரிஜினைன். ஓகேவா. அடுத்து ஆர் மற்றும் ஒய் என்ற மரபணுக்கள் சார்பின்றி ஒதுங்குதலை பின்பற்றி RRYY. ஓகே, ஃபஸ்ட்டு 2 பேஸ் பண்ணி 4 ஒரு கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி F2 ஜென்ரேஷன் நம்மளுக்கு ரேஷியோ கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 2 மட்டும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 3:1 ரேஷியோவில் கிடைக்கும். ஓகேவா, அதுவே வந்துட்டு 4 கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 9:3 3:1. ஓகேவா. அடுத்து கொடுத்துருக்கிறதுல ஹைப்போதலாமஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி சிந்தசிஸ் ஆகி பிட்யூட்ரி வழியாக எது வெளியாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, FSH அப்படி கிடையாது, அதெல்லாம் பிட்யூட்ரி ஹார்மோனு. ACTH கிடையாது, LH கிடையாது. ஓகே, இதெல்லாம் பிட்யூட்ரியை சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஓகேவா, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் மட்டும்தான் ஹைப்போதலாமஸில் சிந்தசிஸ் ஆகி பிட்யூட்ரி வழியாக வெளியில் வரும். ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டு குருதி கூற்று. அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நாணிகள் ஆகும். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முதுகு நாணை இருக்கும், அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடும், முதுகெலும்பாக மாறிடும். அதனால எல்லாமே முதுகு நாணியுமே ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்புகள் அல்ல அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுக்கு வந்து முதுகு நாணை ஃபஸ்ட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், அது இல்லாமல் போயிடும். அதனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், முதுகெலும்பிகள்னு சொல்ல மாட்டோம். ஓகே, இது கரெக்டு. அடுத்து காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் முதுகு நாணிகளை மட்டும் நம்ம வந்துட்டு முதுகு நாணிகள்னு சொல்கிறோம், முதுகெலும்பு இருக்கிறது எல்லாத்தையும் ஏன் முதுகு நாணிகள்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதுகெலும்பிகள் ஓகேவா, முதுகெலும்பி துணை தொகுப்பில் உள்ள உயிரினங்கள் ஓகே வெர்டிபிரேட்டில் வர எல்லாமே என்னாகும், கருவளர்ச்சியோட காலத்தில் முதுகு நாணமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அவங்க வந்து வயசானதுக்கப்புறம் முதிர் உயிர்கள் என்ன ஆகிரும்னா குருத்தெலும்பு இல்லைன்னா எலும்பினால் ஆன முதுகெலும்பாக அது மாறிடும். ஓகேவா, அது வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மாற்றப்பட்ட முதுகெலும்பாகவே இருக்கும். அதனால தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டுமே கரெக்டு. ஏல சொன்னதை 6ல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்து அத்திப்பழத்தினுள் குளவிகள் இருப்பதன் காரணமாக அவைகள் அசைவ பழமாக கருதப்படுகிறது. ஓகேவா, இது இருக்கலாம், அசைவ பழம்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பூவில் அந்த பூச்சி வந்துச்சுன்னா சொல்லலாம். ஆனால் எல்லா பூவுமே அப்படி சொல்ல முடியாது. எல்லா பூலையுமே வந்து அந்த குளவி வந்து இறந்துருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இது தப்பு. ஓகே. அடுத்து 2வது கூற்றில் என்ன சொல்கிறாங்க, குளவி வந்துட்டு குளவியும் அத்திப்பழ மரமும் ஒன்றோட ஒன்று பரஸ்பரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குளவி வந்து அதோட முட்டையை அத்திப்பழத்தோட பூவில் வச்சிரும். அத்திப்பழம் அதே டைமில் என்ன பண்ணிக்கும், அதோட போலன் கிரெயின்ஸ் அதோட பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சில இடத்துல அது நடக்காது. ஓகேவா, இதோட லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக வந்து அதில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த கூற்று தப்பு. ஓகே, அப்போ 2 கூற்றுகளும் தவறு. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் உருளைக்கிழங்கு. ஓகேவா, இது 2 கொடுத்துருக்காங்க. இதில் இது எது வந்து அதோட பரிமாணத்துக்கு சரியாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அமைப்பொத்த அப்படின்னா இது ரூட்டாக இருந்தால் இது 2 ஒரே டைப் ஆஃப் பிளான்ட்டாக இருக்கணும். இது ஸ்டெம்மாக இருந்தால் இதுவும் ஸ்டெம்மாக இருக்கணும். ஓகேவா, அது மாதிரி இருந்தால் தான் அமைப்பொத்த ஹோமாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆனால்
இது வந்து ஸ்டெம்மு, இது வந்து ரூட்டு. ஸோ இது ஹோமாலஜியில் வராது. அப்போ ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷனும் வராது. ஓகே, செயலொத்த. ஆனால் இது ரெண்டும் ஸ்டெம்மு ரூட்டாக இருந்தாலுமே அது பண்ணுற வேலை ஒன்று தான். அதனால இது ரெண்டுமே செயலொத்தையில் தான் வரும். ஓகேவா? ஓகே, செயலொத்த. ஆனால் இது என்ன பண்ணுது, ஒரே மாதிரி வேற வேற வேலையை செய்யலை, ஒரே வேலையை செய்யுது. அப்போ குவியும் பரிமாணம். செயலொத்த, குவியும் பரிமாணம். அடுத்து நுண்ணுயிர்களை பயன்படுத்தி வீட்டில் பயன்படுத்தாத பொருள். ஓகேவா? ஓகே, வீட்டில் நம்ம நிறையா வந்து நுண்ணுயிர்களை பயன்படுத்தி செய்வோம். ஆனால் வீட்டில் நம்ம தயாரிக்கிறதுக்கு எந்த நுண்ணுயிர்களை யூஸ் பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, லாக்டோபேசிலஸ், சாக்ரோமைசிஸ் செர்வீசியே, ப்ரோபியோனிபாக்டீரியம். இது எல்லாமே நம்ம பால், தயிர், இந்த பிரெட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு வீட்டில் நார்மலாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? உர ஊற்றி நம்ம பண்ணுறோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அஸ்பர்ஜில்லஸ், ஓகேவா, அஸ்பர்ஜில்லஸையும் ட்ரைகோடெர்மாவையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டுமே வந்து என்னது, பூஞ்சை, ஃபங்கை. அந்த ஃபங்கைலாம் வீட்டில் வச்சு வளர்த்த மாட்டாங்க. ஓகேவா? அது வந்து சில டைமில் என்ன காஸ் பண்ணிடும், டிசீஸ் காஸ் பண்ணிடும். அதனால வீட்டில் அது பண்ண முடியாது. அப்போது ஏவையும் சியையும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஏஇசி என்னது, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, இதோட இன்னைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சு. நாளைக்கு ஜுவாலஜி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா?